இயேசு கிறிஸ்து அவராலே ரட்சிக்க முடியல. இதுல இந்த உலகத்தில் உள்ளவங்கலாம் எப்படி ரட்சிக்க முடியும் அப்படின்ற அந்த கேள்வி இயேசு கிறிஸ்துவ அறியாத அநேக ஜனங்களுக்கு அந்த மனசுல இருக்கும். நிறைய பேர் கேள்வியை கேட்டுக்கிறாங்க. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதிதிலே எனக்கும் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ள ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அதாவது ராணுவ வீரர்கள் எல்லாமே நம்மளுடைய தேசத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக எல்லையில காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க. அதுல அநேகர் நமக்காக அவங்க சண்டை போட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அதற்காக அவராலே காப்பாத்திக்கிட முடியல. இதுல நமக்காக வர உயிரை கொடுக்க போறாரு, இவங்களை எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு சொல்லி நாம யாரும் யோசிக்க மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம். அதற்கு மாறாக தேசமே அவரை கொண்டாடும். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக அவர் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அவர் நாம் பரம தேசத்துக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதாவது அநேகர் அவருடைய மரணம் வரைக்குத்தான் பார்க்கிறார்கள். அதற்கு அடுத்து அவருடைய மரணத்துக்கு பின்பாக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மறுபடியும் உயிர் தெழுந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதாவது உயிர் தெழுந்தார் என்றால் அவர் மறுபடியும் உயிர்த்து எழுந்தார் என்று அர்த்தம். பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு தடவை இறந்துட்டாலே இனிமேல் அவர் உயிரோட வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அவரை அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்றும் இஸ்ரவேல் தேசத்தில் அவருடைய கல்லறை இன்னும் திறந்தே இருக்கிறது. எல்லாருடைய கல்லறையும் எப்பொழுதும் மூடப்பட்டதாகவே இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு எழுந்ததனால் இன்றும் அவருடைய கல்லறை திறந்தே இருக்கிறது. அவரை அந்த கல்லறைக்குள் அடக்கி வைக்க முடியவில்லை. அவர் மரணத்தினால் மரணத்தை ஜெயித்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். அதனால்தான் அவரை எல்லாரும் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிறார்கள். அதாவது உயிருள்ள சாமியா இருக்கிறார். இந்த உலகத்தில் மரணம் அடைவது ஒரு முடிவல்ல, அது இன்னொரு வாழ்க்கையினுடைய ஆரம்பம். அதுதான் சொர்க்கத்தில் நித்தியமாய் வாழக்கூடியது. நாம் ஒருவரும் நரகத்துக்கு போய் நித்தியமாய் பாடு அனுபவித்திடக் கூடாது என்பதற்காக அவர் நமக்காக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். இதை விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் அவருடைய பிள்ளையாய் மாற முடியும். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே சொல்லியிருக்கிறார். உலகத்தில் அப்படி யாரும் இதுவரை சொன்னதில்லை, உயிர் தெழுந்ததும் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு மீண்டும் எழுந்தார். இதை விசுவாசித்தால் நீங்களும் தேவனுடைய பிள்ளையாய் மாறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.